कि आप मुझे काम करने का प्रयास कर लें, उसी वक्त मैं पूर्ण शक्ति देगी। जरूर लेकिन सीधा एक क्षण भी विलम्ब नहीं लगेगा, लेकिन आपको मेरा होना पड़ेगा। ये जरूरी है, अगर आप मेरे हैं तो एक क्षण भी मुझे नहीं लगेगा, मैं आपके पास आता। सबको परमात्मा सुखी रखे और सुबुद्धि दे। Oh, Holy Mother, please awaken within me. We don't know this Koti Janma Punyai that we have been given a chance to be at your lotus feet. You are the one who has come down in the earth to protect the whole humanity. This is the meaning of the song. So we pray to Holy Mother that our Kundalini be awakened and we are there at the holy lotus feet of Adi Shakti Shri Mata. நிர்மலதாயே எழுந்தருள்வாயே, நிர்மலதாயே எழுந்தருள்வாயே, நிர்மலதாயே எழுந்தருள்வாயே, கருணாநிதியே சரணம் சரணம், நிர்மலதாயே எழுந்தருள்வாயே.
அனைவருக்கும் வணக்கம். சுத்திகரிப்பு வகுப்பு இன்றைக்கு நாம் ஆரம்பிப்போம். இந்த பாடலில் நாம் குண்டலினி தாயை எழுந்தருள வேண்டிக் கொண்டோம். அது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் முக்கோண வடிவமான புனித எலும்பில் அன்னை குண்டலினி இருக்கின்றார். நாம் எமது கவனத்தை பிரம்மராந்திரத்தில் வைத்து கொண்டு முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் கவனத்தை வைத்து நாம் எமது குண்டலினி தாய் அன்னையிடம் பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு தூய விருப்பத்தை தாருங்கள்.
எனது விருப்பம் தூய்மையாக இருக்க வேண்டும் தாயே. ஒவ்வொரு பிரார்த்தனையும் அதிசக்தி வாய்ந்த மந்திரங்கள். ஓம் எனும் பிரணவத்தின் சக்தி வாய்ந்தது. ஸ்ரீ கணேசரின் குழந்தை உள்ளம், அதுவே மிக அதி உயர்ந்த சக்தி இந்த உலகில். எல்லா அணுக்களிலும் இருக்கின்றது. ஸோ குழந்தை உள்ளத்தோடு நாம் சொல்ல வேண்டும், தாயே எனக்கு தூய விருப்பத்தை தாருங்கள். ஸோ ஒவ்வொரு பிரார்த்தனையின் பின்பும் அவதானிப்போம். தாயே எனது புனித எலும்பில் தங்களின் இருப்பை நான் உணரச் செய்யுங்கள் தாயே. எமது முக்கோண வடிவமான புனித எலும்பு அங்கு குளிர்ச்சியை நாம் உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். குளிர்ச்சியை உணர முடியாவிட்டால் நாம் அன்னையிடம் மன்னிப்பு கேட்போம். தாயே என்னை மன்னித்து விடுங்கள், அனைவரையும் மன்னித்து விடுங்கள் தாயே. நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள், இந்த பிறப்பில் எமது முற்பிறப்புகளில் நாம் செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள் தாயே. நாம் தாயிடம் மன்னிப்பு கேட்க முன்பு நாம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும், எம்மையும் மன்னிக்க வேண்டும். தாயே நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே என் தவறுகள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள் தாயே. உங்களின் இருப்பை நான் உணரச் செய்யுங்கள் தாயே. உம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். ஸ்ரீ மாதாஜியின் ஆதி குண்டலினி தாய். ஸ்ரீ மாதாஜியின் ஆதி குண்டலினி தாய்க்கு அம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். என்னை அம்மை முழுமையாக பார்க்கட்டும். எமது சக்கரங்கள் நாடிகள் அனைத்தையும் பார்க்கட்டும். அதில் அன்னை அவற்றை தூய்மைப்படுத்தட்டும். தாயே எனக்கு தூய விருப்பத்தை தாருங்கள். மது வலது கையை தலை உச்சியில் வைப்போம். வைத்த பின்பு கையை சிறிது ஒரு 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம். நமது கவனத்தை இலகுவாக விட்டு விடுவோம். எந்த ஒரு அழுத்தமும் நமது கவனத்துக்கு கொடுக்க வேண்டாம். நமது தலை உச்சிக்கும் உள்ளம் கைக்கும் இடையில் உள்ள பகுதியில் இலகுவாக ஃப்ரீயாக நமது கவனத்தை விட்டு விடுவோம். இப்பொழுது இடது கையை தலை உச்சியில் வைத்து நமது கையை சிறிது 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம். இப்பொழுது கையை கீழே கொண்டு வருவோம்.
இரு கைகளையும் இருதய மட்டத்தில் வைத்து கவனியுங்கள். கைகளில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? கைகளில் இன்னமும் குளிர்ச்சியை உணர முடியாவிட்டால் நாம் கேட்போம், தாயே, நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, நீங்களும் என்னை மன்னித்து விடுங்கள். தாயே, அனைவரையும் மன்னித்து விடுங்கள். இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக மூலாதார சக்கரத்தில் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு சக்கரமாக மெதுவாக எடுத்து செல்லுவோம். கையை ஏழுமான அளவு உயரத்துக்கு கொண்டு சென்று ஒரு முடிச்சு 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைத்து மெதுவாக கையை கீழே கொண்டு வருவோம். இந்த பயிற்சியின் போது குளிர்ச்சியை உணர முடிகின்றதா கவனியுங்கள். இரண்டாவது தடவை மெதுவாக மூலாதார சக்கரத்தில் இருந்து முள்ளந்தண்டு வழியாக எடுத்து செல்வோம். இரண்டாவது முடிச்சு 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைத்து மெதுவாக கையை கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை கையை ஏழுமான அளவு உயரத்துக்கு கொண்டு சென்று 3 முடிச்சுகள் போட்டுக்கொள்வோம். 1 2 3. நமது 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இந்நிலையில் நம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். ஸ்ரீ மாதாஜியின் ஆதி குண்டலினிக்கு நம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஸ்ரா. எமது இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீ மாதாஜியை வணங்கி எமது இரு கைகளையும் எமது இருதய மட்டத்தில் திறந்து வைப்போம். முதலில் நாம் ஒரு பிரார்த்தனை சொல்லுவோம். எமது இடது நாடியில் எமது இருதயம், எமது வலது கையை இருதயத்தில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது இருதயத்துக்கு வாருங்கள் தாயே, எனது இருதயத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது ஆத்மாவை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, நான் இந்த உலக மாயையில் ஈடுபடாது என்னை இந்த உலக மாயையிலிருந்து முழுமையாக விடுவித்து விடுங்கள் தாயே.
பாசாங்குத்தன்மை, போலித்தனம் என்பவற்றிலிருந்து என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள் தாயே. நான் உண்மையில் இருக்க செய்யுங்கள். உண்மையாக இதய தூய்மையோடு உண்மையாக நேர்மையாக இருக்க செய்யுங்கள் தாயே. குழந்தை உள்ளம், அதுவே ஸ்ரீ கணேசரின் குழந்தை உள்ளம். அங்கு கள்ளம், கபடம், சூதுவாது, ஒளிவு மறைவு இல்லை. நேர்மையான தூய்மையான இருதயம். இப்பொழுது அது பிரம்மராந்திரம் கூட கூட தளர்வடைவதை அவதானிப்போம். சிரசில் ஒரு லேசான தன்மை, அமைதி. இந்நிலையில் எமது வலது கையை இருதய மட்டத்தில் வைத்து இடது கையை எமது கல்லீரலில் வைப்போம். எமது வலது நாடியோடு தொடர்புடையது கல்லீரல், லிவர். இதில் பிரார்த்திப்போம், ஸ்ரீ மாதாஜி எனது கல்லீரலுக்கு வந்தருளுங்கள் தாயே. அங்கு எனது கவனத்தை ஒளியூட்டி தாருங்கள். கல்லீரலிலே எமது கவனம் இருக்கின்றது. எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள் தாயே. மீண்டும் எமது பிரம்மராந்திரம் உச்சிக்குழி தளர்வடைவதை கவனிப்போம். சிரசில் ஒரு அமைதியை கவனிப்போம். இப்பொழுது நமது இடது கையை இருதய மட்டத்துக்கு கொண்டு வருவோம். வலது கையை தலை உச்சி குழியில் வைப்போம். இனி பிரார்த்திப்போம், ஸ்ரீ மாதாஜி எனது மூளைக்கு வாருங்கள் தாயே. எமது மூளையே நடுநாடியோடு தொடர்புடையது. ஸ்ரீ மாதாஜி எனது மூளைக்கு வாருங்கள் தாயே. மூளையில் ஓர் அறை அமைத்து அங்கு வந்தருளுங்கள் தாயே. எனது மூளையில் இருந்து கொண்டு எனது அகங்காரம், மமகாரத்தை அமைதிப்படுத்துங்கள் தாயே. அவற்றை முழுமையாக அமைதிப்படுத்தி எனது மூளையை தங்கள் ஞானத்தால் வழி நடத்துங்கள் தாயே. அவ்வளவுதான், நாம் கேட்டுவிட்டோம். நமது மூளையை நாம் ஸ்ரீ மாதாஜி அவருடைய ஞானத்தால் வழி நடத்த விட்டு விடுவோம். ஸ்ரீ மாதாஜி எனது மூளையை உங்கள் ஞானத்தால் வழி நடத்துங்கள் தாயே. எனது சஹஸ்ராரத்தின் 1000 நரம்புகளையும் ஒளியூட்டி தங்கள் ஞானத்தால் என்னை வழி நடத்துங்கள் தாயே. உச்சிக்குழி குளிர்வதை அவதானியுங்கள். இப்பொழுது 2 அங்குல உயரத்துக்கு கையை கொண்டு செல்வோம். குளிர்ச்சியை உணர்ந்ததும் அதிலேயே கவனத்தை வைத்து வலது கையை இருதய மட்டத்துக்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் இருதய மட்டத்தில் இருக்கட்டும். இப்பொழுது எம்மை அவதானிப்போம். எமது நிலை எவ்வாறு இருக்கின்றது? எமது கவனம் எங்கிருக்கின்றது? கவனம் அமைதியாக இருக்கின்றதா? மனதில் அமைதி இருக்கின்றதா? மனதில் ஒரு முழுமையான ஒரு அமைதி,
ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கின்றதா? எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் இருக்கின்றதா? இருந்தால் அவை எங்கிருந்து வருகின்றது? கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களாலா அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயமா? எதுவானாலும் பயம் ஒரு காரணமாக அமைகின்றது. தன் நம்பிக்கையின்மை, இறை நம்பிக்கையின்மை, இதனால் பயம் ஏற்படுகின்றது. எமது வலது கையை நடு நெஞ்சில் வைப்போம். நடு நெஞ்சில் வையுங்கள். எமது விரல்களால் நடு நெஞ்சில் ஒரு சிறிது மசாஜ் செய்து கொள்வோம். அந்த நெஞ்சு குழி இருக்கின்றது, நடு ஸ்டர்னம் போன், எமது நடு இருதயம். இது இந்த உலகத்தாயின் இருப்பிடம். உலகத்தாய் அங்கிருந்து கொண்டு எம்மை பாதுகாக்கின்றார். அவரே எமது உடலில் ஆன்டிபாடிஸ், பிற பொருள் எதிரிகளை உருவாக்கி எம்மை நோயிலிருந்து பாதுகாக்கின்றார். எம்மை தீய சக்திகளிலிருந்து எம்மை பாதுகாக்கின்றார். இந்த விரல்களால் அந்த நடு நெஞ்சில் ஒரு அழுத்தத்தை கொடுப்போம். அங்கு குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனிப்போம். தாயே, என் இருதயத்துக்கு வாருங்கள். எனக்கு பாதுகாப்பை தாருங்கள். தங்களுடைய அன்பின் பாதுகாப்பை நான் உணரச் செய்யுங்கள் தாயே. உணர முடியாவிட்டால் நாம் சொல்லுவோம், நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன் தாயே. என்னை முழுமையாக மன்னித்து விடுங்கள் தாயே. அனைவரையும் மன்னித்து விடுங்கள் தாயே. எமது அறியாமை, முட்டாள்தனம் தால் நாம் தவறுகள் செய்தோம். அவற்றை முழுமையாக மன்னித்து விடுங்கள் தாயே. மூச்சை நன்றாக உள்ளிழுத்து மூச்சை எமது நடு நெஞ்சில் பிடித்து வைத்து பின்பு வழிவிடுவோம். வழிவிட்ட பின்பு ஒரு சிறிது நேர இடைவெளி விடுவோம். அடுத்த மூச்சு எடுக்க முன்பு ஒரு இடைவெளி. பின்பு மீண்டும் மூச்சை உள்ளிழுப்போம். நடு நெஞ்சில் பிடித்து வைத்துக் கொள்வோம். இந்நிலை அமைதி. மூச்சை வெளிவிடுவோம். அமைதி. மூச்சை உள்ளிழுப்போம். நடு நெஞ்சில் பிடித்து வைத்துக் கொண்டு அமைதி. மூச்சை வெளிவிடுவோம். பிரம்மராந்திரத்தில் அமைதி. இப்பொழுது எமது மூச்சை சாதாரண நிலைக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது இரு கைகளையும் இருதய மட்டத்தில் வைத்து கவனிப்போம்.
இடது கை 5 விரல் நுனிகளிலும் நீங்கள் நுண் அதிர்வுகளை உணர முடிகின்றதா? மனதில் அமைதி கிடைக்கின்றது. இப்பொழுது நமது இடது நாடியை நாம் சிறிது சமநிலைக்கு கொண்டு வருவோம். மெழுகுதிரியை தண்ணுங்கள். மெழுகுதிரியை கொளுத்தி நமது இடது கையை மெழுகுதிரியை நோக்கி வைப்போம். வலது கை பூமி தாயை நோக்கி வைப்போம். இடது கை மெழுகுதிரியை நோக்கி, வலது கை பூமி தாயை நோக்கி. இந்த சுத்திகரிப்பு நேரம் நாம் ஸ்ரீ மாதாஜியின் நெட்டி பகுதியை நாம் பார்க்கலாம். இந்நிலையில் நான் ஸ்ரீ கணேஷ ஆதர்வ சேஷம் போடுகின்றேன். அதை நாம் கேட்போம். ஸ்ரீ கணேஷ ஆதர்வ சேஷம். நான் போடுகிறேன். கேட்காவிட்டால் எனக்கு உடனடியாக நீங்கள் சொல்லுங்கள். மற்றும் இது சமஸ்கிருதத்தில் இருக்கின்றது. இதனுடைய அர்த்தம் பின்பு அறியலாம். நாம் இதை கேட்போம். எமது சகஸ்ராரம் வழியாக கேட்போம். அதன் அர்த்தம் என்னவென்றால் சகஸ்ராரம், அதாவது எமது உச்சிக்குழி வழியாக கேட்போம். அதன் அர்த்தம் என்னவென்றால் எமது முழு கவனத்தையும் நாம் உச்சிக்குழியில் வைக்கும் போது அதன் ஊடாக நாம் கேட்கலாம். கவனம் எங்கிருக்கின்றதோ அங்கு நாம் அதன் மூலமாக நாம் எமது புலன்கள் அங்கு அமைதி அடைவதால் நாம் முழுமையாக அதை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் நமது இடது கை மெழுகுதிரியை நோக்கி இருக்கட்டும், வலது கை பூமி தாயை நோக்கி இருக்கட்டும். இப்பொழுது நாம் கேட்போம். தேவையான நேரம் கண்களை திறந்து நீங்கள் ஸ்ரீ மாதாஜியின் நெற்றி திலகத்தை பார்க்கலாம். அமைதியாக வரும்போது கண்களை மூடலாம். தேவை ஏற்படும் போது ஸ்ரீ மாதாஜியின் நெற்றியை நீங்கள் பாருங்கள். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हरतासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवाञ्चानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात्
अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुः त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादः सन्धानं संहिता सन्धिः स्वैषा गणेशविद्या गणकऋषिः निजृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुरहस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। இன்றும் ஸ்ரீ மாதாஜியின் நெற்றி திலகத்தை பார்த்து எமது இடது கையை அவதானிப்போம், வலது கையையும் அவதானிப்போம்.
இடது கையில் 5 விரல் நுனிகளிலும் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? மற்றும் உள்ளங்கையில். எமது இடது நாடி தாயே, எமது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது மமகாரம், அதில் இருக்கும் வேண்டாத மனக்கட்டுப்பாடுகள், வேண்டாத பழக்க வழக்கங்கள், தவறான எண்ணங்கள் அனைத்தும் முழுமையாக வெளியேறட்டும் தாயே. எனது இடது நாடியில் எனக்கு தூய விருப்பத்தை தாருங்கள் தாயே. இச்சா சக்தி. நமக்கு தெரியும், எமது இடது நாடியில் இயங்கும் சக்தி ஸ்ரீ மகாலட்சுமி பைரவநாத், ஸ்ரீ மகாகாளி பைரவநாத். ஸோ அந்த மந்திரத்தை நாம் ஒரு தடவை சொல்லுவோம். ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாகாளி பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. குண்டலினி தாயே, நீங்களே ஸ்ரீ மகா காளி சக்தியாவீர்கள். ஸ்ரீ மகாகாளி சக்தி குழந்தை உள்ளம் கொண்டவர். அவருடைய அன்பு சக்தி கடந்த கால வாழ்வால் பாதிக்கப்பட்டு சோர்வடைந்தவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் சக்தி. தாயே, எமது இடது நாடியை ஒளியூட்டி விழித்தள செய்யுங்கள் தாயே. அதில் தூய விருப்பம் வெளிப்படைய செய்யுங்கள் தாயே. தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். 2 கைகளையும் மடக்கி கொண்டு வருவோம். மீண்டும் நமது 2 கைகளையும் நமது இருதய மட்டத்தில் வைத்து அவதானிப்போம். எதுவானாலும் நாம் கவனிப்பது மட்டுமே. இப்பொழுது அது வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்வோம். ஸோ எமது 2 கைகளையும் அந்த உப்பு நீர் தண்ணியை நோக்கி வைப்போம். எமது 10 விரல் நுனிகளையும் அந்த உப்பு நீர் தண்ணியை நோக்கி வைப்போம். கவனிப்போம், இந்த குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று. இதில் பிரார்த்திப்போம். சமுத்திர தேவரை பிரார்த்திப்போம். சமுத்திர தேவதா, இந்த நீருக்கு கடல் நீரின் சக்தியை தாருங்கள், எம்மை முழுமையாக தூய்மைப்படுத்துவதற்கு. ஸோ இந்த பிரார்த்தனை சொன்ன பின்பு நாம் கவனிப்போம். நாம் மந்திரமும் சொல்லலாம். ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சமுத்திர தேவதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. குளிர்ச்சியை உணர்ந்ததும் நாம் நமது 2 கால்களையும் தண்ணியில் வைப்போம்.
முதலில் எமது இடது கை மடியில் இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வலது கை மடியில் இருக்கட்டும். இடது கை எமது கல்லீரலில் நாம் சிறிது நேரம் வைப்போம். ஸ்ரீ மாதாஜியை பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது கல்லீரலுக்கு வாருங்கள் தாயே. எனது கல்லீரலின் அனைத்து தொழில்பாடுகளையும் சீரமைத்து தாருங்கள். கல்லீரலில் தங்களின் வருகையை நான் உணர செய்யுங்கள் தாயே. குளிர்ச்சியை உணராவிட்டால் நாம் கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன் தாயே. என்னையும் மன்னிக்கின்றேன் தாயே. என் தவறுகள் அனைத்தையும் முழுமையாக மன்னித்து விடுங்கள் தாயே. மன்னித்து தங்களின் இருப்பை நான் உணர செய்யுங்கள். தங்களின் அன்பை நான் உணர செய்யுங்கள் தாயே. ஸ்ரீ நிர்மல சித்தா மந்திரம் சொல்லுவோம். நிர்மல சித்தம் என்றால் தூய்மையான கவனம், சித்தம். ஸ்ரீ மாதாஜி, நமக்கு தூய்மையான கவனத்தை தந்தருளுங்கள் தாயே. எனது கவனத்தை ஒளியூட்டி அறிவூட்டி தாருங்கள். எனது கவனம் அறிவூட்டப்பட்டால் அது வெளியில் அலையாது மெதுவாக எனது பிரம்மராந்திரத்தில் அமைதியடையும். ஸ்ரீ மாதாஜி, எனது கவனத்தை எனது பிரம்மராந்திரத்தில், எனது ஆத்மாவில் அமைதியடைய செய்யுங்கள் தாயே. ஸ்ரீ நிர்மல சித்தா மந்திரம். ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல சித்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. குண்டலினி தாயே, எமது சித்தத்தின் சக்தியாவர். எமது கவனத்தின் சக்தி குண்டலினி தாய். தாயே, எனது கவனத்தை சக்தியூட்டி தாருங்கள் தாயே. சித்தா சக்தி, எமது சித்தத்தின் சக்தி, பவர். எமது கவனம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். இந்த மந்திரத்தை நாம் சொல்லுவோம். ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சித்தா சக்தி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. இப்பொழுது சிறிது நேரம் எம்மை கவனிப்போம். பிரம்மராந்திரம், வலது கை, இடது கை கல்லீரலின் மேல் இருக்கின்றது. அந்த இடங்களை நாம் அமைதியாக கவனிப்போம். நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது.
இப்பொழுது நமது இடது கையை எடுத்து ஆகாயத்தை நோக்கி வைப்போம். வலது கை தொடர்ந்து மடியில் திறந்திருக்கட்டும். இடது கை ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும். இதில் பிரார்த்திப்போம். குண்டலினி தாயே, எனது வலது நாடியை முழுமையாக பலப்படுத்தி தாருங்கள் தாயே. எனது அகங்காரத்தை முழுமையாக அகற்றி விடுங்கள் தாயே. இந்த அகங்காரம் பயத்தால் வருவது. பயத்தால் தான் நாம் பயப்பட்டு டென்ஷனாகி எமது நிலையை இழந்து கோபப்படுகிறோம், ஆத்திரப்படுகின்றோம், சினப்படுகின்றோம். அகங்காரம் வந்து விடுகின்றது பயத்தால். நான் தனித்தவன் அல்ல, இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் இந்த தெய்வீகமே செய்கின்றது, என்னை முழுமையாக பார்த்து கொள்கின்றது. தாயே, எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி எனது எண்ணத்திலும் செயலிலும் தூய்மையை தாருங்கள் தாயே. உயர் நிலையை தாருங்கள் தாயே. எனது எண்ணத்திலும் செயலிலும் உயர் நிலையையும் தூய்மையையும் தாருங்கள் தாயே. ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹனுமானா சக்தி நமது வலது நாடியை ஒளியூட்டுகின்றது. ஸ்ரீ மகா சரஸ்வதி எமக்கு எமது கவனத்தை முழுமையாக அறிவூட்டி தருகின்றார். அறிவு வளர்ந்ததும் நாம் அமைதி அடைகின்றோம். இந்த மந்திரத்தை எடுப்போம். ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. இப்பொழுது நாம் கவனிப்போம். எமது வலது கை, இடது கை, பிரம்மராந்திரம், எங்காவது பிரஷர் அல்லது அழுத்தம் இருந்தால் நாம் ஸ்ரீ மாதாஜியிடம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். அதுபோல் என் தவறுகளை முழுமையாக மன்னித்து விடுங்கள் தாயே. அனைவரையும் முழுமையாக மன்னித்து விடுங்கள். என் தவறால் நான் எனக்கு கிடைத்த துன்பங்கள், மற்றவர்களுக்கு கிடைத்த துன்பங்கள் அனைத்திலிருந்தும் அனைவரையும் விடுவித்து விடுங்கள் தாயே. நாம் அனைவரும் தங்களுடைய குழந்தைகள். நாம் அனைவரும் ஆத்ம வழியில் முன்னேற விரும்புகின்றோம் தாயே. இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். உப்பு நீர் சுத்திகரிப்பை நாம் முடித்துக்கொள்வோம். 10 நிமிடங்கள், 10 அல்லது 15 நிமிடங்கள் மேக்ஸ் ஆகக்கூட வைத்திருக்கலாம். அதன் பின்பு கால்களை கழுவிய பின்பு தண்ணீரை ஒரு பக்கத்தில் வைத்து இப்பொழுது இரு கைகளும் நமது இருதய மட்டத்தில் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைத்துக் கொள்வோம். நமது சுழுமுனை நாடி
நமது கவனத்தை நமது தலை உச்சிக்குழியிலிருந்து சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரத்துக்கு கொண்டு செல்வோம். நமது நடு மூலாதாரத்தில் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனக்கு குழந்தை உள்ளத்தை தாருங்கள் தாயே. ஸ்ரீ கணேசரின் குழந்தை உள்ளத்தை எனக்கு தாருங்கள் தாயே. எனக்கு ஸ்ரீ கணேசரின் ஞானத்தை தாருங்கள் தாயே. எனக்கு சமநிலையை தாருங்கள் தாயே. எனக்கு மன உறுதியை தாருங்கள் தாயே. நான் எப்பொழுதும் உண்மையில் இருக்க செய்யுங்கள். அந்த உண்மையில் மன உறுதியோடு இருக்க செய்யுங்கள். உண்மையே எப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பை தருவது, நம்மை வளம்படுத்துவது. அந்த உண்மையில் நான் இருக்க செய்யுங்கள் தாயே. இந்த நமது மூலாதாரம் 4 இதழ்களை கொண்டது. ஒரு இதழ் பூமியை நோக்கி கீழே செல்லும் இதழ். இதில் நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனக்கு குழந்தை உள்ளத்தை தாருங்கள் தாயே. தூய்மையை தாருங்கள் தாயே. தூய விருப்பத்தை தாருங்கள் தாயே. சமநிலையை தாருங்கள் தாயே. உண்மையில் உறுதியாக நிற்கும் மன உறுதியை தாருங்கள் தாயே. இவை அனைத்தும் நமக்கு மங்களகரத்தை தர வல்லது. எனது வாழ்வில் மங்களகரத்தை தாருங்கள் தாயே. சுபத்தை தாருங்கள் தாயே. என்னை பூமி தாயோடு இணைத்து விடுங்கள் தாயே. பூமி தாய் என்னை நாளாந்தம் என்னை தூய்மைப்படுத்த எனக்கு அருள் தாருங்கள் தாயே. இதில் அமைதியாக ஒரு தடவை ஸ்ரீ கணேஷ மந்திரம் சொல்லுவோம். ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. இப்பொழுது எமது மூலாதாரத்தின் 2வது இதழ் எமது இடப்பக்கம் செல்கின்றது. மூலாதாரம் இருக்கும் இடம், மூலாதார சக்கரம் இருக்கும் இடம், எமது நாம் இருக்கும்போது முள்ளந்தண்டு அடிப்பாகம் நாம் இருக்கும் நிலத்தில் படும் இடம். அங்கு எமது கவனத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும். 2வது இதழ் இடது பக்கமாக செல்லும் இதழ். இதில் பிரார்த்திப்போம். தாயே, நீங்களே எனக்கு குழந்தை உள்ளத்தை தருபவர் தாங்களே தாயே. தங்கள் அருளால் நான் குழந்தை உள்ளத்தோடு இருக்கின்றேன். தன்னம்பிக்கையோடு சொல்லுவோம். தாயே, உங்கள் அருளால் நான் குழந்தை உள்ளத்தோடு இருக்கின்றேன். எனக்குள் எந்த கள்ளம் கபடம் சூதுவாது ஒளிவு மறைவில்லை தாயே. நான் எனது இதயத்தை முழுமையாக தங்களுக்கு திறக்கின்றேன். நான் தங்கள் அருளால் குழந்தை உள்ளத்தோடு இருக்கின்றேன் தாயே. ஸ்ரீ கணேஷ மந்திரம். ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. ஸ்ரீ நிர்மல கணேஷ மந்திரம்.
ॐ त्वमेव साक्षात् श्री निर्मल गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இப்பொழுது மூன்றாவது இதழ், நமது மூலாதார சக்கரத்தின் மூன்றாவது இதழ், வலது பக்கம் செல்லும் இதழ். இதில் நாம் பிரார்த்திப்போம், தாயே எமக்கு ஸ்ரீ கணேசரின் முழுமையான ஞானத்தை எமக்கும் தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ கணேசரின் அதி உயர்ந்த ஞானம். அவர் தனது தாயான ஆதிசக்தியை நன்கு அறிந்தவர். ஆதிசக்தியின் சக்திகளையும் அவருடைய ஞானத்தையும் நன்கு புரிந்தவர். அதனால் முழு சரணாகதியோடு இருப்பவர். ஒரு குழந்தை தாயிடம் தாய் அன்பால் கட்டுண்டு சரணாகதியில் எந்த பயமும் இல்லாது தாயின் அன்பில் முழு நம்பிக்கை அதற்கு வருகின்றது. தாயிடம் சரணடைந்த நிலையில் இருக்கின்றது. எது வந்தாலும் உடனடியாக தாயிடம் ஓடிவிடும் குழந்தை. அவ்வாறே ஸ்ரீ கணேசனும், அவருக்கு வேறு எதுவும் தெரியாது. ஸ்ரீ மாதாஜி எமக்கும் அந்த ஞானத்தை தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ கணேசரின் முழுமையான ஞானத்தை எமக்கும் தந்தருளுங்கள் தாயே. அந்த ஞானத்தை நாம் செயல்படுத்தும் திறனையும் நமக்கு தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ கணேசரின் முழுமையான ஞானம் எமது அறியாமை இருளை முழுமையாக அகற்ற அருள் தாருங்கள் தாயே. எமக்குள் இருக்கும் வேண்டாத தீய சக்திகள் அனைத்தையும் அளிக்கும் அந்த ஞானத்தை எமக்கு தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ கணேச மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. श्री कार्तिकेय मंत्रम. ओम त्वमेव साक्षात् श्री कार्तिकेया साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இப்பொழுது மூலாதார சக்கரத்தின் நான்காவது இதழ் சுழுமினை நாடி வழியாக சஹஸ்ராரத்துக்கு செல்கின்றது. சஹஸ்ராரத்துக்கு சென்று எமது சுழுமினை நாடியை விரிவடைய செய்து குண்டலினி அன்னை மேலெழ ஏதுவாக எமது சுழுமினை நாடியில் சமநிலையை கொண்டு வந்து நமது சுழுமினை நாடியை விரிவடைய செய்து சஹஸ்ராரத்துக்கு வந்து சஹஸ்ராரத்தின் 1000 இதழ்களையும் ஒளியூட்டுகின்றது. 1000 இதழ்களும் திறக்கும் போது நாம் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த அன்பு சக்தி நமக்குள் நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ இந்த இதழில் நாம் பிரார்த்திப்போம், ஸ்ரீ கணேசா நமக்கு பயமின்மையை தந்தருளுங்கள். பயம் இருக்கக்கூடாது. ஸ்ரீ கணேசரின் பயமின்மையை எமக்கும் தந்தருளுங்கள் தான். ஸ்ரீ கணேசா உங்களுடைய பயமின்மையை எமக்கு தந்தருளுங்கள். ஸ்ரீ ஆதிசக்தியின் சக்தியை அறியும் ஞானத்தையும் எமக்கு தந்து எமது பயத்தை முழுமையாக போக்கிவிடுங்கள். எமது சுழுமினை நாடியில் சமநிலையை தந்தருளுங்கள்.
எமது சஹஸ்ராரத்தின் 1000 நரம்புகளையும் ஒளியூட்டி தளர்வடைய செய்து எமக்கு அங்கு முழுமையான அமைதியை தந்தருளுங்கள். ஸ்ரீ கணேச மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. கவனம் எமது பிரம்மராந்திரத்தில் இருந்து கொண்டு சுழுமினை நாடி வழியாக எமது மூலாதாரத்தை நாம் கவனித்து கொண்டே இருப்போம். என்றும் எமது கவனம் இலகுவாக விடப்பட வேண்டும். எந்த விதமான அழுத்தமும் கொடுக்க வேண்டாம். அது தானாக இலகுவாக தலை உச்சிக்குழியிலிருந்து சுழுமினை நாடி வழியாக மூலாதாரத்தை கவனிக்கட்டும். இங்கு நாம் எமது தெய்வீக தாயும் தெய்வீக குருவுமான ஸ்ரீ மாதாஜியிடம் கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, எமது கவனத்தை உங்களுடைய ஆதி குண்டலினியிடம் எடுத்து செல்லுங்கள் தாயே. நாம் உம்மை முழுமையாக வெளிப்படுத்துகின்றோம். தங்களுடைய ஆதி குண்டலினிக்கு உம்மை எடுத்து செல்லுங்கள் தாயே. எமது கவனத்தை எனது ஜீவனில் உள்ள ஒவ்வொரு கலத்தையும், நாடி நரம்புகள், என்னுடைய அனைத்து சக்கரங்கள், எனது ஜீவனில் உள்ள ஒவ்வொரு கலத்தையும் தங்கள் அன்பு சக்தியால் நிரப்பி விடுங்கள் தாயே. எமது அறியாமை இருளை போக்கும் அந்த அன்பு சக்தியால் உம்மை முழுமையாக நிரப்பி விடுங்கள் தாயே. அப்பொழுது எமது கவனம் முழுவதும் சஹஸ்ராரம் தலை உச்சி குழியிலும் இரு உள்ளங்கைகளிலும் இருக்கட்டும். இப்பொழுது எமது சஹஸ்ராரத்துக்குரிய மந்திரம் சொல்லுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி மோக்ஷ பிரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. மீண்டும் ஒரு தடவை ஸ்ரீ மாதாஜியிடம் பிரார்த்தித்து, ஸ்ரீ மாதாஜி, நமக்கு இந்த தியான நிலையில் நாம் நிலை கொள்ள நமக்கு
எப்பொழுதும் நிலை கொள்ள எமக்கு அருள் புரியுங்கள் தாயே. எமக்குள் எப்பொழுதும் தூய விருப்பம் நிலை கொண்டிருக்க எமக்கு அருள் புரியுங்கள் தாயே. நாம் அனைவரையும் மன்னிக்கின்றோம் தாயே. நான் என்னையும் மன்னிக்கின்றேன். எனது தவறுகள் அனைத்தையும் மன்னித்து என்னை தங்களுடைய கவனத்தில் எப்பொழுதும் வைத்திருங்கள் தாயே. தங்களுடைய பாதுகாப்பில் என்னை முழுமையாக வைத்திருங்கள் தாயே. தங்கள் அருளால் நான் சக்தி வாய்ந்த குழந்தை உள்ளத்தோடு இருக்கின்றேன். தாங்களே எனக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து, என்னை வெளியிலிருந்து என்னை தாக்கும் தீய சக்திகள் அனைத்தையும் அழித்து எனது நன்மையை பாதுகாப்பவர் தாங்கள் தாயே. இதுவே ஸ்ரீ கணேசரின் அது உயர்ந்த ஞானமாகும். நான் அந்த ஞானத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் உணர எனக்கு அருள் புரியுங்கள் தாயே. இப்பொழுது நாம் ஸ்ரீமாதாஜியின் ஒரு அருள் உரையை கேட்போம். ஸோ இந்த நிலைக்கு நாம் செல்வதற்கு எமது ஆத்மாவின் எதிரிகள் அனைவரையும் நாம் கொல்ல வேண்டும். அவர்களிடம்தான் நாம் எமது கோபத்தை காட்ட வேண்டும். அவர்களை அடக்கி எமக்கு சாதகமாக அவர்களை நாம் பயன்படுத்த வேண்டும். எமது ஆத்ம முன்னேற்றத்துக்கு அவர்களை எமக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நாம் ஸ்ரீமாதாஜியின் உரையை நாம் கேட்போம். We have decided to have the puja after our dinner because Sri Krishna was born in the night about 12 o'clock, while I was born 12 o'clock in the daytime, same with Sri Rama, and also Christ was born 12 o'clock in the night. I've told you that today I'm going to tell you about Gita. That is the second part of Krishna's life. So different and varied that some people, intellectuals as usual, say that the Krishna who played as a child in Gokul was different from the Krishna who was the king of Dwarika. So when he became the king of Dwarika, there was a war between Pandava and Kauravas, one representing the good people, another representing the bad people. So they kept asking if he would join on their side. So he said, I've got my army and I'm myself. So whichever you choose, you can have. So Kaurava said, we'll have your army. But Pandava said, we'll have you.
And that is how the war started. And in the war, his greatest disciple was one of the Pandavas called Arjuna. Asked him to fight for him. He said, I will not take any weapon in my hand, but I will be your charioteer. I'll drive your chariot. And when he was driving the chariot, it so happened that Krishna saw Arjuna's depression. And Arjuna said, what is this war? Why should I fight? I am fighting my own gurus, those who have taught me all the vidyas of the battleship, battle, and also the vidya of archery. And I am fighting my own cousins. So Sri Krishna said that they are already killed. They don't exist. They are already dead people. Because they are not realized souls. I have already killed them. So you have to just play this drama of killing them. So the foremost contradiction that people present about Gita is that those who read Gita should be vegetarian. Sri Krishna told Arjuna that you kill them, human beings, his own relations, his own cousins, who are bad people. What about chickens and goats? But all those who start reading Gita in India give up all meat eating and take to vegetarianism, or they fast. So how contradictory these things are. So he never preached vegetarianism, at least in Gita. And he asked Arjuna to kill. In the modern times, there is a war going on between the evil force and the good. You don't have to kill them. Even if you give them bandhan, they are already dead. They are not realized souls. They will be all neutralized. But you have to kill them in the sense you have to kill your connections with them. Like I see many people who come to Sahaja Yoga, but my mother is not yet a Sahaja Yogini, so she troubles me. How can I do Sahaja Yoga? For anything else, they'll fight the mother, but not for this. Kill your attachments and your relations. That's what he said. If in case they are troubling you in your ascent. This is the message of Gita to begin with. But on the contrary, I have seen there are people in Sahaja Yoga who once get married, want to get out of Sahaja Yoga, take out their husbands or take out their wives or want to live away and want to be non-collective. So you have to kill. There are Shadripus, there are 6 enemies human beings have. But in the modern times they are multiplied, I think. The first one is the lust.
Kill your lust. The lust that is today finishing the West more than the greed. So first is kill your lust. Then kill your anger. There are certain people who have a built-in response that as soon as they see somebody, they get into anger. If a white man sees a black man, he gets into an anger. A black man sees a white man, he gets into anger. Is that right? I mean, God has made all kinds of skins. The life would be boring if you all had the same parts, skins, all of you looking the same. So he has made different types of beautiful people. But this anger can come from any source. This is what it is when you kill anger. Actually, you kill all your connections with the past, the responses, the conditionings you have had. Then the vanity that people have. I find it much more when I go to places where people call themselves bureaucrats, or they are in charge, like matrons, telling people what to do this, do that, do that. This is the Krishna's finger. Using Krishna's finger on others. The vanity. The vanity that you are perfect. You are perfect. Nothing wrong with you. You are the best people. English think they are the best. Germans think they are the best. Italians think they are the best. Or say, the best of all are the Switzerlanders, Swiss people. This vanity, this false, has to be cut out. What have we achieved by being a certain nation? Let us see. What have we contributed? Belonging to a certain country. Those who only belong to the kingdom of God have achieved something. The rest of them are useless people, just finding some way to fight each other, to denounce others. And vanity is just like a balloon. If somebody just puts a pin into it, the whole thing balloon will collapse. Then the worst of all is jealousy. And that is among Indians. Indians are very big jealous spots. Especially the Indians who are again in the government and the politics. But otherwise also there are jealousy. They'll always complain about other people and will be jealous. And also in the West, people are quite jealous, I must say. They are jealous of things which is most surprising. One day I was going in the car and one gentleman was very furious for nothing. So the another one tells me they are jealous because you are sitting in a Mercedes car. I said, but that's not mine, that's my husband's. What is there to be jealous because I'm sitting in a Mercedes car? I mean, this is being a very stupid, nonsensical thing. But still I can't believe you can be jealous of somebody because he has a Mercedes car. What does it matter? To me, it's a foreign idea. Absolutely can't understand.
But there are stupid things like that. I can only understand one jealousy, that is between husband and wife, little bit. Then the fifth thing that he asked us to kill is the attachment. Very important. This is my child, this is Indian also, more Indian. This is my cousin, this is my brother, this is my fiancé, this is my wife. Also in the West, the other way around is that they do not care for their children. They do not care for their mothers. They do not care for their fathers. They do not care for anyone whatsoever, but for themselves. That comes from the last one, is called as the greed. Now when you have greed, you don't care for anybody, you just want to have everything from another person. You want to grab another person of everything. Whatever another person has, you want to have it. But when you don't want to have it, everybody wants to give you it. That's my case. I'm very afraid to say even that this is nice, because immediately tomorrow I'll find it in my house. So this greed is the one which has done such a harm to the whole world. People have gone into great dominations and on other countries. For what? For these diamonds and nonsensical things like that. They have ruined their own lives, the progenies after progenies they have ruined. All their cunning they have used to ruin so many nations, just to put them one against another, creating problems, doing all kinds of intrigue. Just for what? For greed, which is absolutely like cancer. Doesn't allow anybody else to exist. And then you start eating yourself out. It's a disease, I think, greed. And with that goes the miserliness. People become miserly. Then, where does this greed end up? After all, the money that accumulates, or things that accumulate in your house, what happens to them? You want to use them. What's the matter with this one? No. Try to be, not to be, I've told you, otherwise I'll ask you to go out, all right? Concentrate. So what happens to the people who are greedy? They become miserly. They can't enjoy life. They cannot spend money, because the greatest joy is in giving things to others, no doubt about it. And they cannot give any joy to anyone. They cannot create anything for the future progeny to see. So what happens to them? Their children, when they come in, they become Western. They waste all that. They lead a wasteful life. They get into wrong things and ruin themselves. So their children are born become miserly. So the vicious circle starts moving. He has said, kill all of them. These are your 6 enemies. Now the contradiction, again, people use. About Sri Krishna in so many other ways that it is surprising that not only Christ, not only Muhammad Sahib, not only Lao Tse,
not only Sri Rama, but even Krishna was misused by his followers. He's the one who is Tatastha. The one, Tatastha means who stands on the banks of the attention and sees everything. Who watches everything. He's the one who is the witness. He described Sakshi Rupena Sansita. He becomes a Sakshi, a witness. That's what he has said. It's a play. It's a play. But in the name of Krishna, you'll find all kinds of absurd things people do. They make dramas, they become Krishnas, they have flutes, they make people befool them, make money out of it, or they sell books on the street. Like if you go to South Hall, you'll find so many Westerners wearing funny dresses going around asking for alms from Indians. And Indians say, oh, look at that, these beggars, you see, they have come to get some. Let us give them some money. So the contradiction of Krishna's life is such a miserable thing. It's such a absurd thing that it hurts me to see how such a great incarnation was misused in this world by human. If there was anything lacking in that incarnation was this, that he did not give realization to people. But he did talk about it. He said about it, talked of meditation. He did all that was needed to put the stage. But what is the result? All his incarnation was misused. Throughout Gita, if you read, you'll be amazed how people have changed Gita and its writings also. Same in the Bible and same in the Quran. Things that they could never have said it. How could they have said it? It's a surprise. Impossible. Because they cannot contradict themselves. For example, Gita is written by Vyasa, who was an illegitimate child of a fisherwoman. But in the Gita it is written that your caste is determined by your birth. How can it be? A one who is a son of an illegitimate son of a fisherwoman, how can he say like that? See the contradiction. Same in the Bible, same in the Torah, same in the Quran. In all these books, all these people have tried to play a very nasty role by changing them. But you can find it out. Luckily, whatever they may try, the truth comes out in this manner, and you can prove it that whatever you are saying is wrong. Cannot be. The one Vyasa who wrote was the son of a fisherwoman, and how can he say that Brahmins are the highest when he is not born as a Brahmin? And to say that your caste Brahminism comes from your birth, from your rebirth. Only the remote, little bit rebirth. This is how they interpreted Gita in various ways, in such contradictory manners. His whole writings or sayings could not be changed, of course. They could not change it. But wherever they wanted to put their own style, they did it. Because ultimately it went into the hands of the Brahmins, who were not really Brahmins. They were the people who were Shudras, because they were not even realized souls, and behaving in such a dirty manner, they should not be called as Brahmins.
But it went into the hands of so-called Brahmins and they misinterpreted it. Same thing with Bible. It went into the hands of horrid people. Mr. John said something which was sensible, all right. But what about the other fellow, Paul? He comes in and spoils everything. Then comes Augustine. He spoils everything. Why? Because they're devils. There is an evil force. This theory that there is no evil force is a wrong theory. It doesn't exist. There is an evil force. And don't play into the hands of evil force even this much. And that was clearly told by Sri Krishna. But even there, the contradictions can come in. Like, if you are a Krishna Bhakta, then if you just start running on the street, Krishna, 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 like that, then you are a celebrity. Or like a madcap, go on, Krishna, 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 like that. Or else, going worse than that is, some people say we are Krishnas. Like this horrible Rajneesh did. And he said he used to make the women naked, so I'm making the women naked. I started wondering, when did Krishna make women naked? When he was a little boy, less than 5 years of age, used to climb up on the trees. And the ladies used to take their bath in the river Yamuna. So he used to hide their clothes just to raise their kundalini and see how it works. At the age of 5 years, what does a child understand? This horrible fellow, was he 5 years of age when he was doing this nonsense? Using Sri Krishna's name like this? And when he used to break the pictures of these gopis, what was he doing? He was doing Kundalini awakening. Because the gopis were taking out the water from the river Jamuna, which was vibrated by Radha, and he used to break them on the back so that the water would fall on their Kundalini and they would get their realization in this lifetime. That's what? His purification. But first thing they will do is to separate Sri Krishna as a child and Sri Krishna as the one who talks to Arjuna. Very nice. So there is no relevance. And use him the way you want. It's a very common thing that people start talking about Sri Krishna as if he's in their pocket, or they are the writers of Gita. Like we have in the churches, those bishops and things who drink a lot and then they take out their Bible and start reading upside down. All these priest class, whether this belongs to this or to that, all of them are hypocrites of the worst type. Just money-spinning people. Even Indian temples, which are not far-fetched, are ruined. All the ganja and all that is sold in Indian temples. All these popes and all these people are doing something
That is never expected. Imagine they make a kind of a wine called Benedictine in your Vatican. Can you imagine such a nonsensical thing like that? Tomorrow they'll open a beer bar. I won't be surprised. So we come to a position to understand that all those people who talk of these great incarnations and profess a religion are all hypocrites. There's no religion there. Simple people who believe these hypocrites because they're so simple, so innocent. These cunning, greedy devils who started these religions, exploited these simple people, used them for making temples, churches, mosques. They have no religion within them. How can they talk of God? Their life is so impure. So we had to start our own innate religion. Our own spontaneous, natural religion, which is the human religion, which is the Vishwa Nirmaladhara. One that will give you the inner assent, not just talk, no hypocrisy. And all that which goes with religion to malign the names of these great incarnations has to be brought to the light for the people to see this nonsense that has been eating into our societies, eating into our families, eating into our children has to go away. Yada yada hi dharmasya. Whenever the religion, dharma doesn't mean this nonsensical religion, falls down, that time, paritranaya sadhuna, to save the sadhus, the seekers, paritranaya sadhunam, vinashaya cha dushkritam, and to destroy all these devils, I take my birth again and again. Sambhavami again. Yuge, every yuga I take my birth. And this is what is an incarnation. You must be very fortunate people that now you can see the cunning of all these devils and can exist into that purity, into that benevolence, the hita, which was promised by Sri Krishna. He never told lies. What he told was the truth. He was truth. But those who tried to use him had to take course to something which was falsehood, hypocrisy and cunning. But that in no way should stop the truthful people from getting to reality. May God bless you.
ஒரு சிறிது நேரம் மௌனமாக தியான நிலையில் இருப்போம். இப்பொழுது குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை முடித்துக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சாஸ்வா. இந்த கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதேஜியை தலைவணங்கி மதிதியபூர்வமான அனந்த கொடி நன்றிகளை ஸ்ரீமாதேஜிக்கு தெரிவித்து இன்றைய தியானத்தை முடித்துக்கொள்வோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். உங்களுடைய அனுபவம், இன்றைய தியானம் எப்படி இருந்தது? சொல்லுங்க. இன்றைக்கு நல்லா இருந்தது. உண்மையா எனக்கு அந்த கையில குளிச்சு அதெல்லாம் சுகமா உணரக்கூடியதா இருந்தது இன்றைக்கு. மற்றது நான் இந்த கோயில் ஒரு பக்கத்துல ஒரு பிள்ளையா கோயில் மச்சான் நேற்று கொடியேற்றம். அப்ப அங்க போனா அங்க போன இடத்தே அந்த ஐயர் மூலாதாரம், சுவாசஸ்தானம், பவசாகரம், இருதயம், விசுதி, ஆகியா, கஷாரம் அது எல்லாத்துக்கும் மந்திரம் சொல்லி சொல்லி செய்ய எனக்கு முதல் சொல்ல விளங்குற இல்ல. இதோட ஒப்பிட்டு பாக்க அதை இன்னும் ஆழமா கேட்டுக்கொண்டே இருந்தேன். என்ன சொல்றாரு இதை பற்றி? என்ன சொல்லுங்க? கொடியேற்றம் இல்ல? ஓ, கொடியேற்றம். அது குண்டலினியே ஏற்றுறது. அதுல கீழே கொடித்தம்பத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீ கணேசர் இருப்பார். ஓ ஓ, அந்த கொடித்தம்பம் வந்து அந்த தம்பத்துல ஏற்றுறது குண்டலினி தான். அப்படி ஸ்தம்பத்துல சுத்தி சுத்தி போகும். என்ன ஓ ஓ, சுளும் நாடி நல்லா இருந்தது. முந்தி விளங்குறதுல ஏதோ ஐயர் மந்திரம் சொல்றாருன்னு பேசாம இருக்கிறது. சொல்லுகள் வர அத கூட அவதானிக்க கூடியதா இருக்கு. மேலும் என்ன சொல்றாருன்ட்டு. மற்றது இந்த நல்லூர் திருவிழா நடக்குது தானே மச்சாள்? அதுல அவருக்கு என்ன வேற என்ன பிரசன்ன குருக்கள் கந்தர் அனுபூதி அந்த சுவாமி மேற்கு வீதியில வரைக்கும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு நாளை சொல்வார். சரியா இந்த நாங்கள் தியானத்துல என்ன மாதிரி கை கொள்றோமோ அவ்வளோத்தையும் விளங்கப்படுத்தி அந்த கந்தர் அனுபூதியில நல்ல இதா சொல்றார். நான் இப்ப ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன். கந்தர் அனுபூதியோ கந்தர் அனுபூதி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயம் இதை கனெக்ட் பண்ணித்தான் கொண்டு வர்றார் கூட. எல்லாம் வேதங்கள்ல இருக்குத்தானே. ஓ ஆதியில வந்தது எல்லானே எல்லாம். இல்ல முன்பு இந்த புனிதர்கள், சாதுக்கள், முனிவர்கள் அவைகள் எல்லாம் கண்டறிந்த உண்மைதான். என்ன ஆதிசங்கராச்சாரியார் இதை பற்றி நிறைய 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 சொல்லி இருக்கிறார். என்ன ஆதிசங்கராச்சாரியார் நிறைய
ஸோ இந்த கந்தர் அனுபூதி இந்த இதுகள் எல்லாமே எல்லாத்திலும் இதுதான். இப்ப ஔவையார் வந்து விநாயகர் அகவல்லையும் இது குண்டலினியை தான் பாடுறான்னு குண்டலினியை மென்ஷன் பண்ணித்தான் பாடுறேன். நேரடியா அது வந்து அது குண்டலி சீத கலப செந்தாமரை பூம் அதுதான் அந்த விநாயகர் அகவல். அது வந்து அதுண்ட பொருளை நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் குண்டலினி எழுப்பி என்ன சித்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி என் சித்தத்துல சதாசிவம் காட்டி என்று அது வருது என்ன மூலாதாரத்தின் மூன்று கனலை வருதில்லை எழுப்பி எல்லாம் கருத்தறிவித்து இந்த பாவங்களெல்லாம் போக்கி என சித்தத்தில் உள்ளே சதாசிவம் காட்டிய விநாயக பெருமாள் மூலாதாரத்தின் மூன்று கனலை காலால் எழுப்பி அது முழுக்கதான் என்ன அவ்வையாற்ற பாட்டா பாதச்சிலம்பின் விளையாட முந்தி பாடம் மறந்து இப்ப ஸோ இதைத்தான் அவையல் என்ன சொல்லுங்க அவையல் தங்களுடைய அனுபவத்தை பாட்டா பாடிட்டு போயிட்டினம் அவையலுக்கு மற்றவியலுக்கு அது என்னென்று புரிய வைக்கிறது என்னென்ன கொடுக்குறதுன்னு அவையலுக்கு தெரியல. அப்ப இப்ப சில பேர் யாரோ ஒரு ஆளுக்கு கொடுத்துருப்பினம். ஏன்னா இது வந்து ஈஸியான விஷயம் இல்லை என்ன மற்றவைக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். ஸோ அப்பதான் ஸ்ரீ மாதாஜி ஒரு தாயா வந்து தாய் வந்து பிள்ளைகளை எப்படியும் அன்பால கரைச்சிடுவா என்ன கரைச்சிடுவா உண்மைதான். அப்ப தாயால தான் முடியும். அதான் அவதாரம் தாய் அவதாரம். உண்மைதான். எவ்வளவு முரண்டு பிடிச்சாலும் ஒரு கட்டத்துல நாங்கள் அந்த அன்புக்கு அடிமை ஆயிடுவோம். அந்த தாய் வந்து அந்த அன்பால வந்து இன்னொரு இதையும் கரைக்கக்கூடிய தன்மை இருக்கு முடியும். தாயின் அந்த அன்புக்கு அந்த அளவு சக்தி இருக்கு.